கதையின் பெயர் வரமடி நீ எனக்கு. அத்தியாயம் 10. சரிங்கண்ணா என்றாள். சாரிண்ணா, நான் காசு கொடுத்ததுக்கு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணலினா அவள் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கவே முடியாதுண்ணா. ரொம்ப நன்றி. நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேண்ணா, எந்த வண்டியுமே நிற்கலை. அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் நிறைய வண்டியும் வரலை. நீங்கள் மட்டும்தாண்ணா நிறுத்துனீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் மட்டும் வரலினா என்ன ஆயிருப்பாருன்னே அவர் தெரியலண்ணா என்றார். இந்தாம்மா, இந்த பணத்தையும் வச்சுக்கோ. நீ பார்க்குறதுக்கு படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்க. உன்கிட்ட என்ன காசு இருக்குமோ இல்லையோ, அந்த பையனுக்கு ஆகிற மாத்திரை மருந்து செலவுக்கு வச்சுக்கோமா. இல்லைண்ணா, என்கிட்டே இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்க என்றார். ஏம்மா, வரப்போகிற புண்ணியத்தையெல்லாம் நீ மட்டுமே எடுத்துக்கலான்னு பார்க்குறியா என்ன என்றார். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைண்ணா, நான் அது சும்மா கிண்டலுக்கு தாம்மா சொன்னேன். இந்தா வச்சுக்கோ. உன்கிட்ட இருக்கிறது வந்து 10மா 10ஆதா எதுவுமே தெரியல. அவங்க பாரு, உள்ளே வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிருக்காங்க. வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நீ வச்சுக்கோ. இது வந்து உனக்கு கொஞ்சமாக இருந்தாலையும் ஏதாச்சும் மருந்து மாத்திரை வாங்க உதவும். இதை உனக்கு கொடுக்கறதா நினைக்காதம்மா, அந்த பையனுக்கு நான் கொடுக்கறதா நினச்சி வாங்கிக்கோ என்றார். சரிங்கண்ணா, கொடுங்க என்று வாங்கி கொண்டாள். அவங்க குடும்பம் வர்ற வரைக்கும் நீ வந்து பார்த்துக்கோ, அப்புறம் வந்து அவங்க குடும்பம் பார்த்துக்கட்டும் என்றார். சரிங்கண்ணா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. நாங்கள் போன வேலை முடிஞ்ச உடனே வந்து இங்கே வந்து பார்க்குறேன்ன. இந்தா, இதுதான் என் ஃபோன் நம்பர். ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலையும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுறேன் என்றாள் வர்ஷினி. ஆட்டோ ஓட்டுநர் தனது தொலைபேசி எண்ணை கொடுத்துவிட்டு வர்ஷினியிடம் இருந்து விடை பெற்றார். வர்ஷினி அந்த பையில் அந்த நபரை பற்றிய ஏதாவது விவரம் இருக்கின்றதா என்பதை அந்த பையை திறந்து பார்த்தார். அந்த பையில் பாஸ்போர்ட், ஒரு டைரி மற்றும் சில துணிகள் இருந்தன. அந்த பாஸ்போர்ட்டை பார்த்து அந்த நபரின் பெயர் விஷ்ணு என்பதை அறிந்து கொண்டாள். அந்த டைரியில் ஏதாவது அவரது குடும்பத்தின் விவரம் அல்லது ஏதாவது தொலைபேசி எண் இருக்கின்றதா என்பதை பார்த்தாள். அதில் ஒரு தொலைபேசி எண் இருந்தது. சரி, இதுக்கு ஃபோன் பண்ணலாம் என்று தொலைபேசியை எடுத்தார். இதை வேற நான் மறந்து போயிடுறேன், சார்ஜ் இல்லைன்றதையே. அச்சோ என்று மனதிலேயே நினைத்து கொண்டாள். அங்கு இருந்த செவிலியரிடம், சிஸ்டர், இந்த ஃபோனுக்கு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டு தரீங்களா என்றார். இந்த ஃபோனுக்கு என்கிட்ட சார்ஜர் இல்லைம்மா என்று செவிலியர் கூறினார். என்கிட்டயே சார்ஜர் இருக்குது சிஸ்டர், நீங்கள் சார்ஜ் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் என்றார். சரிம்மா, கொடு, போட்டு தரேன் என்று வர்ஷினியின் தொலைபேசியை வாங்கி கொண்டு சென்றார் செவிலியர். அவளே, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவரை நல்லபடியாக குணமாகி வரணும் என்று மனதிற்குள்ளேயே வேண்டிக் கொண்டிருந்தார். வர்ஷினி பதட்டத்துடன் மருத்துவர் அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வருவதற்காக காத்து கொண்டிருந்தார். மருத்துவர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தார். டாக்டர், அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவர் நல்லபடியாக தானே இருக்காரு என்றாள். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருமா, அவருக்கு தலை, கால், கையில் எல்லாம் அடிபட்டிருக்கு. ரத்தம் வேற அதிகமாக போயிருக்கு. தலை, காலில் எல்லாம் சின்ன சின்ன காயம்தான், ஆனால் கை எலும்பு தான் லைட்டாக கிராக் விட்டுருக்கு. இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கை வந்து ஒழுங்காக வேலை செய்யாதுமா. அதுக்கு முன்னாடி அவருக்கு ரத்தம் ஏற்றணும். அவரோட ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்திருக்காங்களா, அவங்க சைன் பண்ணாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும் என்றார். மருத்துவர் சொல்வதை கேட்டு வர்ஷினி அப்படியே சிறிது நேரம் நின்றுவிட்டாள். மா, கேக்குதா என்று வர்ஷினியை டாக்டர் கூப்பிட்டார். சொல்லுங்க டாக்டர், கேட்குது. உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் என்றார் மருத்துவர். வர்ஷினி டாக்டர். அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வந்திருக்காங்களா, இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என்று மருத்துவர் கேட்டார். இப்போ மட்டும் நாம் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் வரலன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க.
அவர் பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக போய் சொன்னால் தப்பில்லை என்று மனதிலேயே நினைத்து கொண்டு, அவர் என் அண்ணா தான் டாக்டர், நான் சைன் பண்ணலாம்ல என்று கேட்டாள். சைன் பண்ணலாம், ஆனால் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் யாரும் வரலையா வர்ஷினி என்று மருத்துவர் கேட்டார். இல்லை டாக்டர், அண்ணா அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு ஊரில் இருந்து இங்கே வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரீச் ஆகலை, ஆனால் வந்துடுவாங்க டாக்டர். சரிங்க வர்ஷினி என்று மருத்துவர் கூறிவிட்டு சென்று விட்டார். வர்ஷினி, இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுமா, அப்புறம் 50,000 ரூபா கட்டிடு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்று செவிலியர் கூறினார். சிஸ்டர், என்கிட்ட 50,000 ரூபாலாம் கிடையாது, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை சிஸ்டர். வர்ஷினி, பணம் கட்டினாதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நீ சீஃப் டாக்டர் கிட்ட பேசிப்பார் என்று செவிலியர் கூறினார். சீஃப் டாக்டரா? யார் அது சிஸ்டர்? உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார் இல்லைம்மா, அவர் தான் சீஃப் டாக்டர். நீ போய் பேசிப்பார், அவர் ஓகே சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணுவாங்க என்றார் செவிலியர். வர்ஷினி மருத்துவர் இருக்கும் அறைக்குள் அனுமதி கேட்டு உள்ளே சென்றார். மே கமின் டாக்டர்? எஸ் கமின். வாங்க வர்ஷினி என்றார். டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். டாக்டர், ஆப்ரேஷனுக்கு 50,000 ரூபா கட்ட சொன்னாங்க. ஆமாம் வர்ஷினி. டாக்டர், அவ்வளோ பணம் இப்போ எங்ககிட்ட இல்லை. இப்போ நான் 30,000 ரூபா கட்டுறேன், மீதி பணம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது கட்டிடுறேன் டாக்டர் என்றார். வர்ஷினி, இதுவே பாதி பணம்தான், நீங்கள் இதிலையே பாதி தான் கட்டுறேன்னு சொல்கிறீங்க என்றார். டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ஹெல்ப் பண்ணுங்கள், நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணிடுறோம் என்றார். சரிங்க வர்ஷினி, 10 மணிக்கு ஆப்ரேஷன், நீங்கள் 9:30 மணிக்குள்ளே நீங்கள் பில் கட்டிடுங்க, 10 மணிக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க என்றார். டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணால் அண்ணாக்கு கையெல்லாம் சரியாயிடுமா என்றார். வர்ஷினி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உன் அண்ணாக்கு தலை காலெல்லாம் சின்ன சின்ன காயம்தான், சீக்கிரமாக சரியாயிடும் அது. ஆனால் கையில் மட்டும்தான் ரொம்ப அடிபட்டிருக்கு. இதோ இதுதான் உன் அண்ணாவோட ஸ்கேன் ரிப்போர்ட். இதோ இங்கே தெரியுதா, வலது கையில் லைட்டாக கிராக் விட்டுருக்கு. இங்கே ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும். டாக்டர், ஆப்ரேஷன் பண்ணால் மறுபடியும் கை நார்மலாக எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 4 மாதம் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணுமா, கைக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா கை கிராக் ஆனது அதுவே லைட்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால கூடிடும் என்றார் மருத்துவர். டாக்டர், இப்போ போய் நான் அண்ணாவை பார்க்கலாமா? இன்னும் அவர் மயக்கத்தில் தாம்மா இருக்கார், நீ வேணும்னா போய் பார்க்குறதா இருந்தால் பாரு என்று மருத்துவர் கூறினார். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் என்று கூறிவிட்டு மருத்துவர் அறையை விட்டு வெளியே வந்தாள். வர்ஷினி விஷ்ணு இருக்கும் அறைக்கு சென்றாள். விஷ்ணு தலை, கால் மற்றும் கைகளில் கட்டுடன் படுத்து கொண்டிருந்தான். வர்ஷினி விஷ்ணு அருகே சென்று அமர்ந்தாள். அண்ணா, நீங்கள் யார் என்னென்னலாம் தெரியாது, ஆனால் உங்களை பார்க்கவே இப்படி கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு சீக்கிரமாக நல்லாய் வந்துருங்கண்ணா. எனக்காக இல்லாட்டையும் உங்கள் ஃபேமிலிக்கோசமாச்சு சீக்கிரமாக நீங்கள் நல்லா ஆகணுண்ணா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, நீங்கள் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க. இப்படி மட்டும் படுத்துகிட்டே இருக்காதீங்கண்ணா. உங்கள் ஃபேமிலிக்காகவாவது நீங்கள் சரியாகி வரணுண்ணா சீக்கிரமாக. உங்கள் பேர் விஷ்ணுன்றதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுண்ணா. உங்கள் ஃபேமிலி நான் எப்படி காண்டாக்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. உங்கள் டைரியில் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு, அதுக்கு தான் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் சீக்கிரமாக கண்முழிக்கணுண்ணா என்று விஷ்ணுவிடம் வர்ஷினி பேசிக்கொண்டிருந்தாள்.